வெல்கம் டு அதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான சூப்பரான ஃபிஷ் குழம்பு தான் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இப்படி ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட பெப்பர், சீரகம், சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட பூண்டு ஒரு 5 பல், இதோட டேஸ்ட் அரைச்சி சாப்பிடும்போது அதில் நல்லா இருக்கும். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எதுக்கு சேர்க்குறதுனா குழம்பு திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் தேங்காயே ஊற்ற தேவையில்லை, நல்ல திக்காக வரும் குழம்பு, அதுக்காக சேர்த்துக்கிறோம். அது கூட பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அளவெல்லாம் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தனியாக அதே கடாயில் விளக்கெண்ணெய் 1 ஸ்பூனும், நீங்கள் வச்சுருக்க எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் 1 ஸ்பூனும் போட்டுக்கலாம். நல்ல எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அது கூட பூண்டு சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்புல இருக்க பூண்டோட டேஸ்ட்டே வேறு லெவல் தான் இருக்கும். ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட அடி பிடிக்காமல் இருக்க 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொருளெலாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல புளியை கரைச்சி விட்டு நல்ல தண்ணியை மட்டும் மேலாப்பில் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது 10 to 15 நிமிஷம் நல்லா கொதித்து புளியோட வாடையெல்லாம் போகட்டும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த சைடு ரசம் பண்ணிகிட்டு இருந்தேன். ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ரசத்தோட வாசம் கமகமன்னு அடிக்குது. ஓகே, இப்போ நம்ம புளி தண்ணி நல்லா கொதித்து புளியோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். மீன் நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மீடியம்லேயும் அப்புறம் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. அப்பப்போ மீனை திருப்பி விடுங்க. இந்த மாதிரி அவ்வளோதாங்க, நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. கமகமன் வாசத்தோட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.